ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் இருந்தார்கள். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும்? உறுதியாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு இதைத்தான் பத்தி பேசுவோம். உறுதியாய் எப்படி இருக்கணும்? உறுதியாய் இருக்கணும். நம்மள அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங். அல்லேலூயா. வீக்கா இருக்க கூடாது. எப்படி இருக்க கூடாது? வீக்கா இருக்க கூடாது. இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரே அலைச்சல்தான். அலைஞ்சிட்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? வீக்கா இருக்க கூடாது. நல்லா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. அதனால நாம் எப்பொழுதுமே உறுதியா இருக்கணும். உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் சொல்லி நான் பிரசங்கத்துல போறேன். கவனிக்க நல்லா கவனிக்க. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வருதோ அவர்கள் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெறாவிட்டால் கண்டிப்பா ஞானஸ்நானம் பெற வேண்டும். அது அர்த்தம் என்னது? நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். நான் வார்த்தையை ஏற்றுக்கொண்டேனா அப்ப எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஞானஸ்நானம் தான் அதுக்கு அடையாளம். எனக்கு அடையாளம் என்னது? நான் ஞானஸ்நானமே எடுக்க மாட்டேன், நான் சர்ச்சுக்கு மட்டும் வருவேன். ஞானஸ்நானமே எடுக்க மாட்டேன், நான் சர்ச்சுக்கு மட்டும் வருவேன். அது வார்த்தையை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் கிடையாது. ஒருத்தர் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அவர் நிச்சயமாகவே ஞானஸ்நானம் பெறுவார்கள். கண்டிப்பா பெறுவாங்க. ஐயா எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கய்யா என்று சொல்லி அவர்களை கேட்டு ஞானஸ்நானம் எடுப்பார்கள். அது இல்லாம நான் ஞானஸ்நானம் சர்ச்சுக்கு வருவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் எல்லாம் பண்ணுவேன், ஆனா ஞானஸ்நானம் மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வார்த்தையை நீங்க என்ன செய்ய அர்த்தம். அல்லேலூயா. நான் தெளிவா விளக்கிட்டேன். ஞானஸ்நானம் எடுப்பதும் எடுக்காது உங்க விருப்பம். அல்லேலூயா. சரி, நல்லா உறுதியா இருக்க எப்படி இருக்கணும்? உறுதியா. நான் உறுதியா இருக்க வேண்டிய 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளையும் பத்தி பேச டைம் இல்ல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல இருக்கிற நாம் உறுதியா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். நம்ம எங்க போகிறோம் தெரிஞ்சுட்டா அந்த இடத்துக்கு கரெக்டா வச்சுக்குவோம், போயிடுவோம். தெரியலன்னா அங்க போக மாட்டோம். அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்தை குறித்து அறிந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு போய் சேர்க்கிறோம். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொண்ட நாம் அந்த கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? உறுதியா. இந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல முதலாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு முதலாக உறுதியாக இருந்தவர்கள் தான் நான் வாசித்த இந்த வேத வசனம். அல்லேலூயா. இவங்க தான் முதல் விசுவாசிகள். முதல் சொல்லப்பட்ட விசுவாசிகள் நாம வாசித்தவங்க. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விசுவாசிகள் தான் முதல் விசுவாசிகள். நாமளா அதுக்கப்புறம் தான். அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசியா இருக்கிற நாம, ஒரு தேவ ஜனமா இருக்கிற நாம உறுதியா இருக்கணும். உறுதி இல்லாம இருக்க முடியாது. அல்லேலூயா. உறுதியா இருக்கிறோமா? யோசிங்க. எல்லா விஷயத்திலும் கர்த்தருடைய விஷயமா இருக்கட்டும், உலக பிரகாரமா விஷயமா இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையும் உறுதியா இருக்கிறோமா? ஏதோ ஒண்ணு பேசுறோம், ஏதோ ஒண்ணு போர்த்தனை தெரியுமா தெரியாதா? பொருத்தனை தெரியுமா தெரியாதா? ஆனா புதிய ஏற்பாடுல பொருத்தனையை பத்தி பைபிள் சொல்லல. பழைய ஏற்பாடுல பொருத்தனை உண்டு, புதிய ஏற்பாடுல பொருத்தனை கிடையாது. ஏன் தெரியுமா? நாம உறுதியா இருப்பதே பொருத்தனை. புரிஞ்சிருச்சா? அதுக்குதான் ஆண்டவர் பொருத்தனை கொண்டு வரல புதிய ஏற்பாடுல. பழைய ஏற்பாடுல கொண்டு வந்தால் புதிய ஏற்பாடுல பொருத்தனை பத்தி அவர் பேசல. ஏன் தெரியுமா? நாம உறுதியா இருந்தாலே அதுவே பொருத்தனை தான். ஆனா நாம என்ன செய்யறோம்? எதுலையுமே உறுதி கிடையாது. ஒரு வாரம் சர்ச்சைக்கு வரும், ஒரு வாரம் சர்ச்சைக்கு வர மாட்டோம். அல்லேலூயா. சர்ச்சைக்கு வரத மாத்திரம் நான் சொல்லல. உலக வேலையா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய எந்த காரியமா சரி, எல்லா காரியத்திலும் நம்ம எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும். உறுதி அச்சர்களா நாம் யாரு? கிறிஸ்தவர்கள். நாம் யாரு? கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் உறுதி இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையை அப்படியே வாழணும். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அல்லேலூயா. நெல்லு போனாலும் சொல்லு போக கூடாது. என்னது? நெல்லு போனாலும்
சொல்லக்கூடாது. நம்ம வார்த்தை தவறக்கூடாது. அதான் உறுதியா இருக்கு. நாம நினைச்சோம் இங்க ஒரு வார்த்தையை பேசுறது, அங்க போய் ஒரு வார்த்தையை பேசுறது, இந்த வார்த்தை அப்படி